வசீகரணம் అంటే ஒரு லவ் ஜோடி இருக்கும், லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க நல்லபடியாக இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்குள்ளே சண்டை வரும். அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு కానీ அவங்க கூட இருக்கிற சொந்தக்காரர் யாராவது கண்ணு பட்டாலும் சரி, இப்போ ஒரு பொண்ணு கூட எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. என்னானே அந்த பொண்ணு ரொம்ப நாளாக அவர் லவ் பண்ணுது, இவரும் லவ் பண்ணுறாரு. ஆனால் இந்த பொண்ணோட அம்மாவுக்கு பிடிக்கல, பையனோட அப்பாவுக்கு பிடிக்கல. இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களும் பிரிச்சுட்டாங்க. சுவாமியானே எனக்கு ஃபோன் பண்ணி, சுவாமி இந்த மாதிரி பிடிக்கல, நாங்கள் நல்லா இருக்கிறோம், ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல, இந்த மாதிரி நம்மளுக்கு பண்ணி பிரிச்சுட்டாங்க, சில மந்திரங்கள் பண்ணி வச்சுருக்காங்க சுவாமி, எனக்கு தெரியுது சுவாமின்னு சொன்னாங்க. சரி, அது அவங்க சொல்கிறது உண்மையான்னு இல்லையா நினச்சி நானும் சுவாமி பூஜை பண்ணி வெத்தலையில் மை போட்டு அஞ்சனம் போட்டு பார்த்தா கண்டிப்பாக பிரிச்சிருக்காங்க. ஒருத்தர் மந்திரவாதி கிட்ட சொல்லி அந்த மந்திரவாதி சில பூஜைகளை பண்ணி அவங்க 2 பேர் நல்லா இருக்க மாதிரி அவங்கவுங்களா பிரியணும், அவங்கவுங்களுக்கு சண்டை வரணும் சொல்லி சண்டை வச்சு பிரிச்சுட்டாங்க. இப்போ அவங்க தனித்தனியாக இருக்காங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணி இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆச்சு சுவாமி, நீங்கள் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டது நான் சரியா சுவாமின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போயிடல. பூஜையில் பார்த்தா அவங்களுக்கு நல்ல மனசு இருக்குது, இவர் மேலே அவருக்கு அன்பு இருக்குது, அவங்க மேலே இவங்க அன்பு இருக்குது. சரிங்களா? பொம்பளை ஆம்பளை ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஆனால் அவங்க சேர்ந்தா அவங்க ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சேரலைன்னா தான் அவங்க ஃபியூச்சர் போயிடுச்சு. சேர்ந்தா அவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்குது, நிறைய பெரிய லெவலுக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அது தெரிஞ்சதுனால நான் சொன்னேன், அம்மா உங்கள் 2 பேரும் சேர்ந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது இருக்குது ஆனால் சொல்லி அவங்களுக்காக சில பூஜைகளை பண்ணி 21 நாள் பூஜை பண்ணி அந்த 2 பேர்னு நல்லா சேர்ற மாதிரி அவங்க அப்பா ஒத்துக்கிற மாதிரி நான் பூஜை பண்ண ஒத்துக்கிட்டாங்க. இப்போ நல்லா இருக்காங்க. இப்போ சேர்ந்து இப்போது ஜனவரி ஏப்ரல் மாதத்தில் கல்யாணம் மிக்ஸ் ஆச்சு. நல்லா ஆச்சு சுவாமின்னு சொல்லி வணக்கம்னு சொன்னாங்க, ஃபோன் பண்ணாங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க வெளியூரில் இருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க அதே மாதிரி அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா தொழில் சில பேர் வந்து